ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். முதலமைச்சர் விஜய் தனது அமைச்சர்களின் பட்டியலை வரிசையாக சொன்னால் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு 10 லட்சம் வழங்குவார் என திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். இது குறித்து சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நாள் சென்ற ஆண்டு என்னுடைய தங்க தளபதி அவர்கள் மேட்டூர் அணையை இதே ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறந்து வைத்தார். ஆனா இப்ப இருக்க நம்ம முதலமைச்சர் எங்க இருக்கார் தெரியுமா? கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல துண்டை புத்திட்டு சாமியும் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேட்டூர் அணைக்காக காத்திருக்கிற விவசாயிகள் கடைமடை பகுதியில் தலையில் துண்டை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அமைச்சர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக சொன்னால் எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் 10 லட்சம் கொடுப்பாரு. உங்கள்கிட்ட நான் இந்த போட்டியை வைக்கல, முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். நான் உங்களுடைய அமைச்சருடைய லிஸ்ட் எல்லாம் நீங்க முதல்ல வரிசையா சொல்லுங்க ஐயா. எங்க அண்ணன் சேகர் பாபு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. முதலமைச்சருக்கே அமைச்சர் யாருன்னு தெரியல, தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியல, அமைச்சர்களுக்கும் அவர்கள் எந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள் என்று இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த ராகுல் காந்தியை தான் காங்கிரஸே முன்மொழியாமல் இருந்த சமயத்தில் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த முதல் தலைவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.